ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. கூடயே ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஆல்ரெடி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்லோட் பண்ணிட்டோம். நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா வீடியோ லிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துங்க. ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கோம். முக்கியமான கொஸ்டின் ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் மிட்டம் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே. ஸோ அது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ப்ளேலிஸ்ட்டில் 10th இம்பார்ட்டன்ட் கொஷின் 2024 இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. அதே போல் இதில் இருக்கக்கூடிய இது மட்டுமே படிச்சுட்டு போகாதீங்க. இதற்கு முன்னாடி நடந்த இயர் கொஷின், உங்கள் ஸ்கூலில் நடந்த யூனிட் டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு, இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா அது எல்லாமே கம்பேர் பண்ணி பாருங்கள். இது ஆல்ரெடி எக்ஸாம்ஸில் வந்து நடந்த கொஷின், சரிங்களா? அதனால் இதை மட்டுமே படிச்சுட்டு போகாதீங்க. நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது மட்டும் தான் கேட்பாங்களா, இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கேட்குறாங்க. ஸோ இதை மட்டும் படிச்சுட்டு போகாதீங்க. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின், சரிங்களா? 5 மார்க்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, 2 மார்க்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, 8 மார்க் கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேட்டர்ன்லேயும் எக்ஸாம்ஸ்க்கு வந்து கொஷின் கேட்பாங்க. ஸோ அதெல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. மிட்டமை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மிட்டம் டெஸ்ட்டாக நடக்குது, யூனிட் டெஸ்ட்டாக நடக்குது. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மந்த்லி டெஸ்ட்டாக நடக்குது. அதனால் டிஃப்ரெண்ட் கொஷின் பேப்பர் தான் தருவாங்க. இதில் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் வந்து பார்த்தாலே ஒரு 50 to 70% வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு 2-3 கொஷின் பேப்பர் பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு வந்து அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து முக்கியமான கொஷின் இதெல்லாமே வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.